ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 28/12/2023 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்கு மட்டும் ஞானத்தை தானம் பண்ணுங்க. தேவையில்லாமல் உங்களோட நேரத்தை வீணாக்க வேண்டாம். தகுதியற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து சொப்னம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கண்காட்சி இந்த மாதிரி இடங்களில் பப்ளிக் பிளேஸில் ஸ்டால் போட்டு ஞானத்தை கொடுப்போம் இல்லையா, அங்கே எல்லா விதமானவர்களும் வருவாங்க. ஸோ எதுக்காக வராங்கன்னே தெரியாது இல்லையா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு தடவை இந்த மாதிரி நாங்கள் போயிருப்ப ஒரு குரூப் பசங்க வந்துட்டு இன்னொரு குரூப் பெண்கள் இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு, அந்த பொண்ணு பக்கத்தில் இன்னொரு படத்தோடைய விளக்கத்தை கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக வேணும்னே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கே போய் அவங்கக்கிட்ட ரொம்ப பேசி நேரத்தை வீணாக்க தேவை, டக் டக்குன்னு சொல்லிட்டு போயிடணும். ஸோ அதுமாதிரி அந்த பெண்ணுடைய குரூப்பும் அந்த பசங்க பார்க்குறாங்க அப்படின்னும்போது நமக்கு புரியுது அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்கன்ட்டு. அதனால் சும்மா ஒரு லைன் சொல்லிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்ட்டு அனுப்பிச்சிடணும். ஸோ அதான் பாபா சொல்கிறார், கேட்கும் பொழுது அவங்களுடைய உள்ளுணர்வு எங்கே போகுது அப்படின்னு அவங்களுடைய நாடி பார்த்து ஞானத்தை கொடுங்க. கேட்குற ஆர்வம் இருக்குதா அப்படின்ட்டு. சிலர் நின்றுட்டு எங்கெங்கேயோ பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம், இது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்குதா இல்லையான்றது தெரியும். ஒரு தடவை பார்த்திங்கன்னா, ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்தார். அவர் ஞானத்தை கேட்டார். ஃபுல்லாக எல்லா பட விளக்கமும் கேட்டுட்டு மறுபடியும் எனக்கு சொல்லுங்கன்னார். அப்புறம் 3வது தடவை மறுபடியும் கேளுங்கன்னார். அதுக்கப்புறம் போய் அவருடைய ஒய்ஃப், ஒரு குடும்பம், ஒரு 4-5 லேடிஸ் இருந்தாங்க, அத்தனை பேரும் கூப்பிட்டு கேட்க சொன்னார். ஸோ அப்போ அது தெரியுது அந்த ஆர்வம் இல்லையா. ஸோ மற்ற தர்மத்தவர்கள் தானே ஞானத்தை கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். பட் அப்படி கேட்காதவங்களும் இருக்கிறாங்க, பட் கேட்குறவங்களும் அதில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. கேள்வி, தூய்மையான உலகத்துக்கு போகணும் அப்படின்னா குழந்தைகளாகிய நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்னென்ன எச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான எச்சரிக்கை என்ன அப்படின்னா, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தாமரை மலர் மாதிரி இருக்கிறது. ஸோ இது கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பத்தியம்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒட்டுமொத்த பழைய உலகத்தையும் சந்நியாசம் பண்ணுறீங்க. ஒரு கண்ணில் பரந்தாம வீடு இருக்குது, இன்னொரு கண்ணில் உங்களுடைய இனிமையான ராஜ்யம் இருக்குது. ஒரு பக்கம் இனிமையான வீடு, ஒரு பக்கம் இனிமையான ராஜ்யம். அப்படின்னு அர்த்தம், இது மட்டும்தான் உங்களுடைய மனம் ஃபுல்லாக இருக்குது. அங்கே நான் போயிட்டு இருக்கிறேன்ற நினைவு இருந்தால் இந்த பழைய உலகத்தை பார்த்தும் பார்க்காம இருப்பீங்க. அப்படி பார்க்குறீங்கன்னா லட்சியத்தை மறந்துடுறீங்க, மாயா ஜெயிக்குது அப்படின்னு எச்சரிக்கையாக இருக்கணும். சதாம் பாபா சொல்கிறார், பழைய உலகத்தை பார்த்தும் பார்க்கக்கூடாது. உங்களுடைய புத்தி ஃபுல்லாக அதே அந்த பரந்தாமம் சொர்க்கம் இதிலே இருக்கும்பொழுது அந்த போதை வரும். வெளி உலக விஷயத்தை பார்த்து போதை வருது அப்படின்னா இன்னும் நீங்கள் பரந்தாமத்தை நினைத்து சொர்க்கத்தை நினைத்து போதை ஏற்றலை, பத்தலை யோக பலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கலியுகத்தை பார்த்தும் பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய விரதம் இருக்கிறதன் மூலமாகத்தான் நாம் தூய்மையான உலகத்துக்கு போக முடியும். இதோடைய நினைவாக தான் பக்தி மார்க்கத்தில் சபரிமலைக்கு போகிறவங்க அவங்களும் திட்ட அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சினிமா பார்க்க மாட்டாங்க, பெண்களை பார்க்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. பாடல், ஹே மனமே அமைதிக்குள், உன்னுடைய சந்தோஷத்தின் நாட்கள் தோ வந்துடுச்சு. ஓம் சாந்தி. இந்த பாட்டை கேட்ட உடனே குழந்தைங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகமாகணுன்றார். ஏன்னா இந்த உலகத்தில் துக்கம்தானே இருக்குது, அதையே மக்கள் உணராமல் இருக்கிறாங்க. எவ்வளோ துக்கம் வந்தாலும் மறந்துட்டு அல்பகால சந்தோஷத்தில் மூழ்கிடுறாங்க. ஸோ உண்மையான சந்தோஷம் இனிதான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அது எப்போவுமே மைண்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். எல்லா மனிதர்களும் இது பார்த்திங்கன்னா, அந்த பைபிளில் மோசஸ்
எகிப்து நாட்டில் இருக்கிற அடிமைகள்லாம் அழிச்சிட்டு போவான். பாலும் தேனாரும் ஓடக்கூடிய தேசத்தை உனக்கு கொடுக்குறேன்னு கடவுள் சொன்னதுனால. ஆனால் போகிற வழியில் நிறைய பிரச்சனை வரும், சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் கூட சண்டையெல்லாம் வரும். அது எல்லாமே இந்த பயணத்தை குறிக்கிறது தான். ஸோ ஏன்னா நடுவில் இப்போ இன்னும் சொர்க்கத்தை பார்க்கல இல்லையா, நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற கவர்ச்சியில் போய் சிக்கிக்குவாங்க. ஸோ அதுதான் சந்தேக புத்தி அழிவை கொடுக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ எல்லா மனிதர்களுமே நாஸ்திகர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா அப்பாவை தெரியாது. நீங்கள் தான் உண்மையிலே நாஸ்திகர்லேருந்து ஆஸ்திகராக மாறிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய சந்தோஷத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பற்றிய அறிமுகத்தை முதல்ல கொடுங்க. எங்களை ஏன் பிரம்மகுமார் குமாரின்னு சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை கொடுங்க. பிரம்மா சிவனுடைய குழந்தை, அதே நேரத்தில் இந்த உலகத்தை படைப்பவர் பிரஜாபிதாவர் பிரம்மா. ஸோ சிவனுடைய குழந்தை பிரம்மா, அந்த பிரம்மாவுடைய குழந்தை நாங்கள். அதனால தான் எங்களை பிரம்மகுமார் குமாரின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரையும் விட உயர்ந்தவர் இல்லை, மனித சிருஷ்டியை படைத்த பிரம்மாவையும் விட உயர்ந்தவர் அவருடைய தந்தை நிராகாரர் சிவபாபா அப்படின்னு சொல்லுங்கள். மற்றபடி அவருக்கு அடுத்தபடியாக உயர்ந்தவர்களாக இருக்கிற பிரம்மா விஷ்ணு சங்கர் எல்லாம் அந்த சிவனுடைய குழந்தைகள். இதில் பிரம்மாவை மட்டும்தான் பிரஜாபிதா அப்படின்னு சொல்லுவோமே தவிர விஷ்ணுவையோ சங்கரையோ சொல்கிறது கிடையாது. அப்போ இந்த மனித சிருஷ்டியை பிரம்மா படைத்தால் அந்த பிரம்மா இங்கே தானே இருப்பார். ஸோ இந்த ஞானத்தை நல்ல தாரணை பண்ணணும். நீங்கள் லக்ஷ்மி நாராயணனும் ராதை கிருஷ்ணரையோ பிரஜாபிதான்னு ஒருபொழுதும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பிரஜாபிதா பிரம்மா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலம். பிரஜாபிதா உண்மையில் சாக்கார ரூபத்தில் இருப்பவர், இந்த கலியுகத்தின் இறுதியில் வருபவர். சொர்க்கத்தை படைப்பவரோ பரமபிதா பரமாத்மா சிவபாபா. பிரம்மாவை வென்று சொர்க்கத்தின் படைப்பவர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. அவர் மனித சிருஷ்டியை படைக்கிறார் சங்கமிகத்தில். ஆனால் சொர்க்கத்தை படைப்பவர் உண்மையிலே சிவபாபா தான். உண்மையிலே இங்கேயுமே படைக்கிறது பிரம்மா மூலமாக சிவபாபா தான் படைக்கிறார் இல்லையா. அந்த நிராகார பரமாத்மா பிரம்மா உடலில் சொர்க்கத்தை படைக்கிறார், அதற்கான ஞானத்தை கொடுத்து. இங்கே பிரம்மாவுக்கு நாங்கள் எல்லோரும் எங்களை மாதிரி நிறைய பேர் அவருடைய குழந்தைகளாக இருக்கிறோம். எங்களை தான் பிரம்மகுமார் குமாரின்னு சொல்கிறாங்க. மற்றபடி அனைத்து ஆத்மாக்களும் எப்போவுமே பரமபிதா சிவபாபாவுடைய குழந்தைங்க தான். இதை நாம் புரிய வைக்கணும் இல்லை. இந்த கடைசி ஜென்மத்தில் நாம் எடுக்கிற உடலுக்கு பிரம்மா தந்தை, ஆனால் ஆத்மாவுக்கோ எப்போவுமே சிவபாபா தான் தந்தை. இதை நல்ல யுக்தியாக நீங்கள் புரிய வைக்கணும், யுக்தியை உருவாக்கணும். எப்படியெல்லாம் புரிய வச்சா அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, என்னென்ன உதாரணம் கொடுக்கலாம், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சிவபாபா இப்போ நமக்கு பிரம்மா மூலமாக ராஜயோக ஞானத்தையும் இந்த உலக சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ரகசியத்தையும் புரிய வைக்கிறார் அப்படின்னு சொல்லணும். ஸோ முதல்ல இந்த பிரம்மா தான் சிவனுடைய ஞானத்தை கேட்கிறார். ஏன்னா பிரம்மா உடலில் இருந்து தானே சிவபாபாவை இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அடுத்தது அவர் கூட எல்லோரும் கேட்குறோம், ஜெகதம்பா மம்மாவும் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே பிரம்மாவுடைய குழந்தைங்க. குமாரி அப்படின்னு சொல்லப்படுறவ 21 தலைமுறையை முன்னேற்றுபவள், 21 தலைமுறைக்கு சந்தோஷத்தை கொடுப்பவள் அப்படின்னு சொல்லப்படுறா. ஸோ அது உண்மையில் இந்த பிரம்மகுமாரியை குறிக்கிற விஷயம். நாம் பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து 21 பிறவிக்கு சத்யுக திரேதாயுகத்தில் சுகம் நிறைந்த ஆஸ்தியை அடையிறோம் இல்லையா. அந்த சொர்க்க ராஜ்யத்தை அடையிறோம் பரமபிதா பரமாத்மா கிட்டேருந்து. ஸோ அதுக்காக தான் இந்த ஞானத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அப்போ 21 பிறவிக்கு அந்த ராஜ்யபாக்கியத்தை அடையிறத தான் குமாரிகள் 21 தலைமுறையை முன்னேற்றுவார்கள் அப்படின்னு பக்தி மார்க்கத்திலே சொல்லப்படுது. பாரதம் சத்யுக திரேதாயுகத்தில்
துக்கம்னா என்னன்னே தெரியாத வெறும் சந்தோஷம் மட்டும்தான் நிரம்பியதாக இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே தூய்மை இருந்துச்சு. தூய்மை இருந்தால் தானாகவே அமைதி, ஆனந்தம், செல்வம் எல்லாம் நிரம்பி இருக்கும். தூய்மை போச்சுன்னா மற்றது எல்லாமே போயிடும். அதனால தான் பாபா தூய்மையாக்குறார், தூய்மையாக இருக்க சொல்கிறார். சிவபாபா நம்முடைய அப்பாவாகவும் இருக்கிறார். அவர் அதே மாதிரி தாதாவாகவும் இருக்கிறார், தாத்தாவாகவும் இருக்கிறார். ஏன்னா பிரம்மா நமக்கு அப்பான்னா பிரம்மாவுக்கு அப்பா சிவன் நமக்கு தாத்தாவாகவும் ஆகிறார். இவ்வளவு குழந்தைகள் சிவபாபாவுக்கு இருந்தாலும் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு அப்பாவை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இவ்வளவு குழந்தைகள் அவருக்கு. பிரம்மா மூலமாக தன்னுடைய குழந்தைங்களுக்கு சிவபாபா இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய எல்லையற்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தைகிட்டேருந்து நாமளும் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். பாருங்கள், ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி அழுக்காக தான் இருக்குது. அதை தூய்மையாக்குபவர் ஒரே ஒரு சிவத்தந்தை தான். மனிதர்களால் தூய்மையாக்க முடியுமா? ஒரே ஒரு சத்குரு, அவர் தான் சொர்க்கத்தை படைப்பவர். அவர் தான் இந்த பழைய உலகத்தை சொர்க்கமாக மாற்றுறார். யார்? ஒரே ஒரு சத்குரு, சிவத்தந்தை தான். ஸோ இங்கே மனிதர்கள் சத்குருன்னு பேர் வைக்கலாம், பகவான்னு பேர் வைக்கலாம், சாமின்னு சொல்லிக்கலாம். அவங்க இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்ற முடியுமா என்ன? அனைவருக்கும் சத்கதி வழங்குபவர் ஒரு சிவத்தந்தை தான். சாது சன்னியாசிகள், தர்மஸ்தாபகர்கள் எல்லாருக்கும் சத்கதி அவர் தான் கொடுக்குறார். புது உலகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். இல்லை, வெவ்வேறு ராஜ்யம்லாம் கிடையாது. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் தான். அவங்க தான் மகாராஜா மகாராணி. அவங்களுக்கு கீழ் அவங்க கட்டுப்பாட்டில் தான் மற்ற ராஜாக்கள், சிற்றரசர்கள்லாம் இருப்பாங்க. அன்புனால் கட்டுப்பட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கிற மாதிரி கிடையாது. உடல் பலமே அங்கே கிடையாது. யோக பலத்தின் மூலமாக தான் ஆட்சி நடக்கும். உடல் பலம் ஆயுத பலத்தினால கிடையாது. பாரதத்தில் அந்த தெய்வீக ராஜ்யத்தில் வாழ்ந்த தேவதைகள் தான் 84 பிறவி முழுசாக எடுக்கிறாங்க இந்த 5000 வருஷத்தில். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு வராங்க. மற்றவர்கள் நடுவில் வரவங்க கம்மியான பிறவிகள் தான் எடுப்பாங்க. அதேமாதிரி வெவ்வேறு வர்ணத்தை பற்றியும் நாம் புரிய வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு விஐபிக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ புரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே டைம் வாங்கிக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ இதை முழு கவனத்தோடு கேளுங்க அப்படின்னு முதல்ல சொல்லணும். உங்களுடைய புத்தி அங்கே இங்கே சிதற விடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம். ஸோ அதை சொல்லும் பொழுது தான் இது எவ்வளோ முக்கியமானதுன்னு அவங்க கேட்பாங்க இல்லையா? சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் சிவனுடைய குழந்தைகள் இல்லை. இது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஞானம்னு நீங்கள் சொல்லும் பொழுது தான் பின்னாடி இப்போ அவங்க அலட்சியமே படுத்தினா கூட பின்னாடி அவங்களுக்கு நீங்கள் சொன்னது ஞாபகம் வரும். ஆமாம், இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னாரே, நாம் தானே அலட்சியப்படுத்திட்டோம், ஏளனமாக பேசிட்டோம் அப்படிலாம் அவங்க நினைப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஞானம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்மையிலே சிவனுடைய குழந்தைகள். பிரஜாபிதா பிரம்மா தான் இந்த ஒட்டுமொத்த மனித சிருஷ்டி மரத்தின் தலைவராக இருக்கிறார். அவர்லேருந்து தான் எல்லாம் வருது. இப்போ கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்களே இதே மாதிரி ஒரு மரம் போடுவாங்க. அவங்க ஆதாம்லேருந்து போடுவாங்க. ஸோ அந்த ஆதாம் தான் பிரம்மா இல்லையா? அதிலேருந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம்லேருந்து யூத மதம் வருது, இயேசுலேருந்து கிறிஸ்தவ மதம் வருது, முகமது நபியிலேருந்து முஸ்லீம் மதம் வருது. ஸோ ஒவ்வொரு கிளையாக போடுறாங்க. ஸோ அதுலேயுமே எல்லாமே வந்துடுது தான் இல்லை? ஏன்னா ஆனால் தேவதை தர்மம்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய தர்மத்தை பற்றி மட்டும் அவங்க பேசிக்குவாங்க. பிராமணர்களாகிய நாம் பிரம்மாவின் வாய்வழி படைப்புகள். அதனால் சிவபாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ பிரம்மா வாய்வழியாக நம்மை படைத்தது சிவபாபா. நாம் உலக ராஜ்யத்தையே யோக பலத்தினால் இப்போ அடையிறோம். ஸ்தூல பலத்தினால், உடல் பலத்தினால், ஆயுத பலத்தினால் கிடையாது. நாம் எதையுமே இழக்கலை இல்லையா? குடும்பத்திலேயே தான் இருக்கிறோம். எதையும் ஸ்தூலமாக இழக்கலை. புத்தினால் என்னுடைய இது கிடையாதுன்ற உணர்வில் தான் இருக்கிறோம். அதனால தான் துக்கத்திலிருந்தே தப்பிக்கிறோம். அது மட்டும் கிடையாது,
அனைத்தையும் சொர்க்கமாக்கி அடையிறோம், சுகமாக்கி அடையிறோம், புதியதாக்கி அடையிறோம். நம்முடைய சொந்த வீட்டிலேயே தான் இருக்கிறோம், வீட்டை விட்டு எங்கேயும் போகிறது கிடையாது. படிக்கிறோம் இல்லையா, ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா வீட்டை விட்டுட்டா போயிடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி இது ஒரு படிப்பு, மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கான படிப்பு இது. வேறு எந்த மனிதனாவது, மனிதர்கள் எழுதிய வேத சாஸ்திரமாவது யாரையாவது தேவதையாக மாற்றுமா? இந்த உலகமே இப்போ அழுக்காக இருக்குது. ஏன்னா தேவதையாகணும்னா தூய்மை ஆகணும். ஒட்டுமொத்த உலகமுமே அழுக்காக இருக்குது. அப்புறம் எப்படி தூய்மையாக்கிறதுக்கு யார் இருக்கிறா? தூய்மையாக ஒருத்தராவது இருந்தால் தானே தூய்மையாக்கிறதுக்கு. ஸோ கடவுள் மட்டும்தான் எப்போவுமே தூய்மையாக இருக்கிறார், சதா சிவம். அதனால் அவர் தான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கணும். அவர் தான் நம்மை தூய்மையாக்குபவரே தவிர கங்கை நதி கிடையாது. ஏன்னா கங்கை நதி ஒரு வேளை உங்களை தூய்மையாக்கிறதா இருந்தால் மனிதர்கள் திரும்ப திரும்ப கங்கை நதியில் போய் குளிக்கிறாங்க ஒவ்வொரு ஜென்மத்திலையும். ஆனால் அவங்க ஒன்றும் தூய்மையாகிறது கிடையாது. உலகம் தூய்மை ஆகிடலையே. அதே மாதிரி ராவணனுடைய உதாரணத்தையும் சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் தசராவில் ராவணனுடைய உருவபொம்மை எரிக்கிறாங்க, ஆனால் அவன் சாகிறதே கிடையாது. ஸோ அதனால் ராவணனுடைய போஸ்டரெல்லாம் உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போய் புரிய வைங்க. ஒரு பெரிய இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஆல்பமே எடுத்துகிட்டு போங்க புரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபாவுக்கு வந்து எவ்வளோ அன்பு பாருங்களாம் இல்லையா. குழந்தைங்களை எப்படியாவது எழுப்பணும் அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு போங்க, அதை எடுத்துகிட்டு போங்க, என் குழந்தை அப்போ தான் எழுந்திரிக்கும் இல்லையா, அதை ஞாபகப்படுத்துங்கன்றார். 5000 வருஷம் ஆச்சு இல்லையா, குழந்தைங்க மறந்துருப்பாங்கள்ல. ஸோ போஸ்டர் எடுத்துகிட்டு போங்கன்றாரு, ஆல்பம் எடுத்துகிட்டு போங்கன்றாரு, பெரிய டிரான்ஸ்லேட் வைங்கன்றாரு, ஹெலிகாப்டர்லேருந்து போடுங்கன்றாரு. எவ்வளோ அன்பு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு அன்பு நமக்கு இருக்குதா? அப்படி இருந்தால் நம்மளால் சேவை செய்யாமல் இருக்க முடியுமா இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இது எல்லாமே அவருடைய குழந்தைங்க இல்லையா. பாபா குழந்தைங்களுடைய ஃபோட்டோவை கேட்டு இவங்க அத்தனை பேரும் பாபாவுடைய குழந்தைங்க தான், நாங்கள் தூய்மையாக இருப்போம்னு சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லோரும் பிரம்மாவுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்லுங்கள். பிரஜாபிதா பிரம்மா தான் மனித சிருஷ்டி மரத்தின் தலைவர். ஸோ வேதத்தில் நாரதர் பிரம்மாவுடைய குழந்தை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்களே. உண்மையிலே நிஜத்தில் பிரம்மாவுடைய குழந்தைகளாக பிரம்மகுமாரிகளாகிய நாங்கள் தான் இருக்கிறோம். நீங்களும் பிரம்மாவுடைய குழந்தைங்க தான், ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ உண்மையான பிராமணர்கள் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உண்மையான பிராமணர்கள் நாங்கள் தான் இல்லையா. பிரம்மா வாய் வழியாக பிறந்தவர்கள் தான் உண்மையான பிராமணர்கள். அவங்க தான் உண்மையிலே சொர்க்க ராஜ்யத்தை அடையிறவங்க. இதுதான் பிராமணர்களுடைய வம்சாவளி மரம். இந்த கிளையாக போடுறோம் இல்லையா. ஸோ அதுதான் பிராமணர்களுடைய வம்சாவளி மரம். பிராமணர்கள் தான் உச்சிக்குடுமி. கிருஷ்ணர் கடவுள் கிடையாது அப்படின்ட்டு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஆனால் அவர் வந்து முழுசாக 84 பிறவி எடுத்தவர். 84 பிறவிகள் முடித்தவுடன் மீண்டும் நீங்கள் 84 பிறவி எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவதை ஆகணும் இல்லை. 84 பிறவி முடிக்கிறோன்னா என்ன அர்த்தம்? அனைத்தையும் இழக்கிறோம். பாபா கொடுத்த அனைத்தும் 84 பிறவியாவது நம்ம செலவு பண்ணுறதுக்கு. எல்லாம் செலவு பண்ணி முடித்தோடனே பாபா வந்து மீண்டும் நமக்குள்ளே நிரப்புறார். அப்போ அனைத்தும் நிரம்பியவர் ஆகும்போது தான் நம்ம மீண்டும் தேவதை ஆகிறோம். யாரும் மாற்ற முடியும் நம்மள? அப்படி மனிதர்களால் முடியுமா? ஏன்னா எல்லாருமே இழந்து தானே இருக்கிறாங்க. பாபா தான் நம்மளை மீண்டும் நிரப்புறார். அவரோட தான் நம்ம ராஜயோகத்தை கற்கிறோம். நிராகாரர் அப்படிங்கிறது அவருடைய மகிமை மட்டும்தான். வேறு யாராவது எப்போவுமே நிராகாரராக இருக்கிறாங்களா? அவர் தான் நிராகாரராக அகங்காரியாக இருக்கிறார் இல்லை. அகங்காரமே கொஞ்சம் கூட இல்லாதவர். இல்லாட்டி நான் அவ்வளோ பரிசுத்தமானவர், எதுக்கு இவ்வளோ கீழான இருக்கிற நமக்கு வந்து சேவை செய்யணும்? அவருக்கு என்ன தலையெழுத்தா? ஆனால் அவர் கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லை. அதனால தான் வர்றார். அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கீதையுடைய அதே அத்தியாயம் மீண்டும் நடக்குது இல்லையா. மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி கீதை நடக்குமே, அதுமாரி உலக அழிவுக்கு முன்னாடி இந்த உண்மையான கீதையை பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறார். மகாபாரத யுத்தம் நடந்தது.
எல்லாரும் கொசு கூட்டம் மாதிரி மேலே போனாங்க. எல்லா ஆத்மாவும் மகாபாரத யுத்தத்தில் உயிரிழந்தாங்க. பக்தி மார்க்கத்தை மகாபாரத யுத்தத்திலே அப்படி தான் காட்டுவாங்க. 5 பாண்டவர்களை தவிர எல்லாரும் இறந்துட்டதாக காட்டுவாங்க. இப்போ அதே மகாபாரத யுத்த நேரம், அந்த யுத்த களத்தில் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பரமபிதா பரமாத்மா சிவபாபா அந்த கீதா ஞானத்தை நமக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறார். அதனால தான் பாபா சொல்கிறார், உங்கள் முன்னாடி போர் நிற்கிது, உலக அழிவு நிற்கிது, எல்லாருடைய மரணமும் நிற்கிது அப்படின்னு பாபா சொல்கிறார். அவர் அதுக்காக தான் இப்போவே எல்லாமே இறந்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். அப்போ தான் உங்களுக்கு கடைசி நேரத்தில் வலிக்காது எது உங்கள் கண்ணு முன்னாடி நடந்தாலும். சிவபாபா தான் படைப்பவர். சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. தந்தையால் மட்டும்தான் உலகத்தை சதோப்பிரதானமாக்க முடியும். அதனால் அது அவர் ஒருவருடைய வேலை. வேறு யாரும் தலைகீழ நின்னாலும் முடியவே முடியாது. இந்த கடுமையான சட்டங்கள் முஸ்லீம் நாடுகளில் போடுறாங்க. ஸோ அதிலே நிறைய முஸ்லீம் நாடுகளில் பயங்கரமாக வன்முறை தான் வெடிக்குது. ஸோ அப்போ எதன் மூலமாகவும் மனிதர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலை வந்துடுச்சு. ஸோ பாபா மட்டும்தான் சதப்பிரதானமாக ஆக்க முடியும். ஒட்டுமொத்த உலகத்தையும், மனிதர்களை மட்டும் இல்லை, எல்லாத்தையும், பஞ்ச தத்துவம் உட்பட. நாம் அவரை பாபா பாபா அப்படின்னு கூப்பிடுறோம். அவரும் கண்டிப்பாக வரார். வந்ததுடைய நினைவாக தானே சிவராத்திரி கொண்டாடுறீங்க. அந்த சிவராத்திரியுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு மனிதர்களுக்கு சொல்லுங்கள். இந்த விஷயத்தெல்லாம் குறித்து வச்சு தாரணை பண்ணுங்கள். அப்போ தான் சிவராத்திரி வரும்போது, ஆமாம் பாபா சொல்லியிருக்கிறாரு, இதை நம்ம புரிய வைக்கணும், நோட்டீஸ் அடிக்கலாம், போஸ்டர் வைக்கலாம், ஏதாவது ஒன்று. ஏன்னா சேவைக்கு தான் சாக்கார முரளியில் பார்த்திங்கன்னா அதிகமாக பாபா சேவையை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். இந்த கருத்துக்கள் எப்போவுமே உங்களுடைய புத்தியில் இருக்கணும். குமாரிகளுடைய புத்தி ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பரிசுத்தமானவர்கள் இல்லையா, மனிதர்கள் குமாரிகளுடைய காலை கழுவுறாங்க. அப்போ தூய்மைக்கு எவ்வளோ மகத்துவம் பாருங்கள். நேபாளில் கூட பார்த்திங்கன்னா ஒரு கன்னி பெண்ணை தான் கடவுள் அப்படின்னு மகிமைப்பாடுவாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதே அவ்வளோ கஷ்டம். அப்படி இருக்கும். ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே இல்லையா, கிறிஸ்தவ மதத்துலையுமே பார்த்திங்கன்னா கன்னிகாஸ்திரிகளுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது. உண்மையிலே இங்கே பாபா குழந்தைங்களில் பிரம்மகுமாரர்களும் தூய்மையாக தான் இருக்கிறாங்க, குமாரிகளும் தூய்மையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏன் குமாரிகளுடைய பேர் மட்டும் மகிமைப்பாடப்படுது, நினைவு செய்யப்படுது? ஏன்னா இப்போ தான் குமாரி அப்படிங்கிற 21 தலைமுறையை முன்னேற்றுபவள் அப்படிங்கிற மகிமை இருக்குது. 21 ஜென்மத்தை முன்னேற்றுபவள் பெண் குமாரி அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த மரியாதை இப்போ தொடர்ந்துட்டு இருக்குது. நாம் பாரதத்துக்கு ஆன்மீக சேவை செய்கிறோம். அதுக்கு நமக்கு துணையாக இருப்பவர் நம்முடைய எஜமானர் பரமபிதா பரமாத்மா சிவன். அவர்கிட்ட இருந்து யோக பலத்தின் மூலமாக சக்தி எடுக்கிறோம். அதன் மூலமாக அவர்கிட்ட சக்தி எடுக்கிறதன் மூலமாக தான் நமக்கு யோக பலம் ஏறுது. அதன் மூலமாக தான் நம்ம 21 பிறவிக்கு சதா ஆரோக்கியமானவர்களாக மாறுறோம். இல்லை, யோகத்தின் மூலமாக ஆயுள் அதிகரிக்கும், ஆத்மாவுடைய ஆயுள். இது உத்தரவாதம் அப்படின்னு பாபா சொல்கிறார். எந்த அளவுக்கு அவர் நினைவிலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் 21 ஜென்மத்துக்கு ஆரோக்கியமானவர்களாக இருப்பீங்கன்னு நான் கேரண்டி கொடுக்குறேன்ற. இரும்பு யுகத்தில், அதாவது இந்த கலியுகத்தில் எல்லாருமே நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருடைய ஆயுளுமே அல்பாயுசு தான், அவ்வளோ குறுகியதாக இருக்குது. டக்கு டக்குன்னு இறக்குறாங்க சின்ன வயசுலே. ஆனால் அப்படி இருக்கும்போது தங்க யுகத்தில் மட்டும் எப்படி மனிதர்களுக்கு அவ்வளோ நீண்ட ஆயுள் வந்தது? இல்லை, இந்த கலியுகம் முடிஞ்ச உடனே தங்க யுகம், எப்படி திடீர்னு நீண்ட ஆயுள் வந்தது? இந்த ராஜயோகத்தின் மூலமாக தான் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக நீங்கள் மாறுறீங்க. அங்கே திடீர் மரணத்துக்கே வேலை கிடையாது. ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுப்பீங்க. இது பழைய உடல். ஸோ அப்போ நீங்கள் பழைய உடலை விட்டு புது உடலை எடுக்க போகிறீங்க. நிஜமாகவே புது உடல் சொர்க்கத்தில் இல்லையா? இருக்கிறதுலே பழைய உடல் இந்த கலியுகத்தின் உடல்.
ஸோ அப்போ இதை விட்டுட்டு புது உடலை எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு பாபா நினைவில் இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபா நினைவில் இருந்து உங்களுடைய உறவுகள், உங்களுடைய உடல் அனைத்தையும் மறந்துடுங்கன்ற இல்லையா. இங்கே கலியுகத்தில் எதுவுமே ஞாபகம் இல்லாட்டினா தான் கலியுகத்தை விட்டு ஆத்மா தப்பிச்சு பரந்தாமத்துக்கே போகும். ஸோ இப்போ நம்முடைய புத்தியில் எல்லையற்ற சந்நியாசம் இருக்குது. எப்படின்னு அர்த்தம், புத்தியினால் எதையுமே நாம் நினைக்கிறது கிடையாது. இது புத்தி யோகத்தின் ஆன்மீக பயணம் இல்லையா. புத்தியினால் அவ்வளோ தூரத்தில் இருக்கிற பரந்தாமத்துக்கு போயிட்டு வரும், அல்லது அங்கேயே இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதன் மூலமாக தான் இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு பிடிக்காமல் போகுது. ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் இப்போ கூட சிலர்லாம் வருஷம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு கோயில் குளம்னு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காது இல்லை. அப்போ தானாகவே அந்த வீட்டில் இருக்கிற அந்த உறவுகள், பேர குழந்தை, அந்த பற்றெல்லாம் அவங்களுக்கு கட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி தான் பாபா சொல்கிறார், பரந்தாமத்துக்கு வர வர தானாகவே உலகியல் உறவுகள், அந்த பந்தனம் பற்று எல்லாம் போகும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த ஆன்மீக யோகத்தை, ஆன்மீக யாத்திரையை பாபா தான் நமக்கு நடத்துகிறார். மற்றபடி மனிதர்கள் ஸ்தூல யாத்திரை தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த சீசன் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய ஆன்மீக குருக்கள் இருக்கிறாங்களே யூடியூப்பில், எல்லாம் வாங்க கைலாசம் போகலாம், காசி போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், அதை தான் அவங்க சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு தந்தையை தவிர வேறு யாராலையும் இந்த புத்தி யோகத்தின் யாத்திரையை கற்றுக் கொடுக்க முடியாது. யார் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். பாருங்களாம், பாபா இங்கேருந்து இருக்கிறதுலையே ரொம்ப தூரமானது பரந்தாமம் தான். அங்கே ஒரு செகண்டில் போகிறதுக்கு கற்றுக் கொடுக்குறார். இப்போ இல்லவே இல்லை சொர்க்கம், அங்கே போயிட்டு வர்றதுக்கு கற்றுக் கொடுக்குறார் இல்லையா. சொர்க்கத்துக்கும் பரந்தாமத்துக்கும் டக்குன்னு போயிட்டு வரும். அப்போ பாருங்களா, ஒரு யுகத்தை கடந்து போகிறதுக்கு கற்றுக் கொடுக்குறார். நினச்சி பார்க்கவே மெய்சில் இருக்கும். இதை பாபா தான் கற்றுக் கொடுக்க முடியும். மனிதர்கள் என்ன கற்றுக் கொடுத்துருவாங்க, வாங்க வைகுண்ட ஏகாதசி அப்போ சொர்க்கவாசல் திறக்கலான்ட்டு போய் கோயில் கதவை திறக்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. அதை திறந்தால் கோயிலுக்குள்ளே தான் போக முடியும், சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். இப்போ மீண்டும் தேவதை கன்று நடப்படுது. நாம் எல்லோரும் அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைங்க. அந்த சிவபாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த பிரம்மா பாபா கூட சிவபாபா கிட்டேருந்து தான் ஆஸ்தி அடைகிறார். அவரை மாதிரி நீங்களும் எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து முழு ஆஸ்தி அடையணும். ஆனால் அடையிறதுக்கு, அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடையாக என்ன இருக்குது? லவ் யூ பாபா. ஆக்சுவலாக பைபிளில் ஒரு விஷயம் போட்டிருக்கும், ஊனமானவர்கள், அந்த நிறைய ஒற்றை கண்ணுடையவர்கள், இவங்களாம் சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு. அதை பார்க்கும்போது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு தோணுது. ஒருவேளை அப்படிலாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் போட்டிருக்கும், ஓரின சேர்க்கையாளர்கள் வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது உண்மையில் சொர்க்கத்துக்கு பொருந்துகிற விஷயம் இல்லையா. ஸோ இந்த நோயெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது. அந்த நோயை குணப்படுத்துகிற மிகப்பெரிய ஆஸ்பத்திரி ஒரு பிரம்மகுமாரி சென்டரும். இங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால், அதாவது ஜென்மத்துக்கும் உனக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்ட்டு நிறைய பேர் வீடியோ போடுவாங்களே, அவங்க சொல்கிற மருத்துவ முறையை ஃபாலோ பண்ண. அதுமாரி 21 ஜென்மத்துக்கும் ஒரு சின்ன தலைவலி கூட வராதுன்றார். அந்த மாதிரி ஆஸ்பத்திரி இது. அந்த மாதிரி சஞ்சீவினி மூலிகையை கொடுக்குறார். உண்மையிலே பாரதத்துக்கு உண்மையான சேவையை நாமத்தான் பண்ணுறோம். அதனால தான் சிவசக்தி சேனைக்கு அவ்வளோ மகிமை. பாபா சொல்கிறாரு, என் நினைவில் இருப்பதன் மூலமாக உங்களுடைய பாவத்தை எல்லாம் அழிச்சிடுங்க. இப்போ தான் உங்களுக்கு சான்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது இல்லையா. இப்போ தான் அழிக்கிற யுகம். எந்த அளவுக்கு அழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே போயிடுவீங்க. உங்களுடைய ஆத்மாவும் தூய்மையாயிடும். எப்படி? இந்த ஞானமும் தாரணையாகும் இல்லையா. எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாகும். தூய்மை ஆவறுதன் மூலமாக தான் ஞானமும் நல்ல தாரணையும் ஆகும். பிறகு என்ன, உலக சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிடும். 2500 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ராஜ்யம். நாம் எப்போ தூய்மை ஆகிறோமோ அப்போ நாம் உலகத்தில் மிக 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 பரிசுத்தமான மகாராணி மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கும். மிக 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 பரிசுத்தமான மகாராஜா ஸ்ரீ நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கும். எப்போ? தூய்மையானாதான். நீங்கள் அனைத்து தெய்வீக குணங்கள்னாலையும் உங்களை இப்போவே நிரப்பிக்கலை,
முற்றிலும் நிர்விகாரியாக இப்போவே ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எப்படி லக்ஷ்மி நாராயணன் கல்யாணம் பண்ணிக்குவீங்க இல்லையா? விகாரமே இல்லாமல் இருந்தால் லக்ஷ்மியை அல்லது நாராயணனை கல்யாணம் பண்ணிக்க முடியும். இல்லை, லக்ஷ்மி நாராயணனை கல்யாணம் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? உலக ராஜ்யமே உங்களுக்கு கிடைக்கிது. அதனால தான் சொல்லப்படுது, லக்ஷ்மி நாராயணனை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் தகுதி வாய்ந்தவனாக ஆயிட்டேனான்னு கண்ணாடியை பாருங்கள். ஸோ அதனால தானே நோத்தேரில் இந்து கோயில்களில் மூலவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஸோ அப்பப்போ செக் பண்ணுறாங்க போல இருக்குது, நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிறேன்னா, அந்தளவுக்கு தெய்வீக அலங்காரம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் பற்ற முற்றிலும் அழிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், லக்ஷ்மி நாராயணனை மறந்துடுங்கன்ற இல்லையா, கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ பற்றை அறுக்கிறதே அதுக்காக தான் இல்லையா? நாம் ஒன்றும் இல்லை, இப்போ லௌகீகத்திலே ஒருத்தங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்பா அம்மா அவங்க கொடுக்குற சொத்து அத்தனையும் மறந்தால் தான் இல்லையா? நிறைய பேர் விட்டுட்டு கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ விட்டு போகிறாங்கன்னா எதெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க? அந்த சொத்து அப்பா அம்மா அத்தனையும் விட்டுட்டு போகிறாங்க, அவன் தான் தேவைன்ட்டு. அதான் பாபா சார், உலகத்திலே நம்பர் 1 குணவதி, பணக்காரி, பேரழகி மகாலட்சுமி அவங்க வரணுன்னா கலியுகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு வான்றார். சூப்பர்ல. உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் குணவாளன் நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கினா கலியுகத்தில் உள்ள எதுவுமே இருக்கக்கூடாது, விட்டுட்டு வான்றார். அப்படி வரலை, கலியுகத்து விஷயத்தையே பிடிச்சிக்கிறேன்னா அங்கே பிரஜையாக தான் அவன்றார். எந்த அளவுக்கு பிடிச்சிட்டு இருக்கிறோம் அந்தளவுக்கு கீழான பதவி, வெட்டியான கூட ஆயிடுவேன்றார். ஸோ இப்படி உங்களை மாற்றுறதுக்காக தான் பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கிறார். அதனால தான் அப்பா பேரை காப்பாற்றுங்க மிகப்பெரிய லட்சியத்தோடு வந்திருக்கிறார். உங்களுக்காக அழகிய சொர்க்கத்தை கட்டி அதில் சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்னு வரார். இல்லை எனக்கு சொல்லுவாங்களே நாயக்குழு பற்றி நடு வீட்டில் வச்சாலுன்ட்டு ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, அப்பா பேரை கெடுத்துடாதீங்க. ஸோ இதுக்காகவே அழுக்கான உலகத்துக்கு வரார். எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறார் நமக்காக. ஸோ அந்த தியாகத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுன்னா நாராயணன் ஆகி காட்டணும், மகாலட்சுமி ஆகி காட்டணும். நம்மளை தூய்மை ஆக்கி அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். அழுக்கான உலகத்தில் தனக்கு சமமாக்கி அழைச்சிட்டு போகிறார். ஸோ அப்போ நம்ம கடுமையான விரதம் பத்தியம் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆஸ்தி கிடைக்க போகுது. சபரிமலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ பத்தியம் பண்ணுறாங்க. இங்கே ஒன்றே ஒன்று இதில் சொல்லுவாங்க இல்லையா, பக்தியில் ஒரு கதை சொல்லுவாங்க, யார் தீவிர நாராயணன் பக்தன்ட்டு. அப்போ இவர் எந்த நேரமும் நாராயணன்னு நாரதர் சொல்லிகிட்டே இருப்பார் இல்லையா. அப்போ உன்னை விட பெரிய பக்தன் இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறார் நாராயணன் ஒரு ஏழையை. அப்போ பார்க்கும்போது அவன் கொஞ்சம் அடிக்கடி சொல்கிறான், பட் இவர் அளவுக்கு சொல்லலை. அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு கையில் விளக்கு, அகல் விளக்கு, நல்ல எண்ணெயோட, அந்த எண்ணெய் சிந்திடக்கூடாது, விளக்கு அணைஞ்சிடக்கூடாது, நாள் ஃபுல்லாக அதில் கவனம் வச்சுட்டு இரு அப்படின்னு சொல்கிறார், நீ எங்கே போனாலும். ஸோ அதேமாதிரி போகிறார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தோடனே இன்றைக்கி எத்தனை தடவை நாராயணன் நினச்சேன்னு, நான் எங்கே நினைக்கிறது, இதை நான் விழறத பார்க்கணும்ல. ஸோ அந்த இளரவாசி அவ்வளோத்தையும் பார்த்துட்டு என்ன நினைக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நமக்கு ஒன்றே ஒன்று தான் கவனம் இருக்கணும். இந்த கண்ணில் பரந்தாமம் மறைஞ்சிடக்கூடாது, இன்னொரு கண்ணில் அழகிய சுகதாமம் மறைஞ்சிடக்கூடாது. ஒரு கண்ணில் இனிமையான வீடு, ஒரு கண்ணில் இனிமையான ராஜ்யம். இந்த கண்ணு மூடக்கூடாது. சுற்றி எது நடந்தாலும் இது மறையக்கூடாது இல்லை. லௌகீக காதலன் காதலி மறக்கிறாங்களா, அடித்து கொன்னுடுவோன்னுலாம் சொல்லுவாங்க. நான் சாப்பிடாம கூட கிடப்பேன், ஆனால் அவன் இல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா. மனசில் என்ன நடந்தாலும், கலியுகத்தில் என்ன நடந்தாலும் இந்த பரந்தாமத்துக்கு போகணும், சுகதாமத்துக்கு போகணும். அதை மறக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் பார்க்கவோ கேட்கவோ சுவைக்கவோ மாட்டேன். அது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பண்ணுற இந்த சந்நியாசம் ஒட்டுமொத்த உலகத்தையும் புத்தியிலேருந்து தூக்கி கிடச்சிறீங்க, புது உலகத்தின் ராஜ்யத்தை அடையிறதுக்காக. அதை புரிஞ்சுக்கணும். இங்கே விடுறது எதுக்கு, புது உலகத்தின் ராஜ்யத்தை அடையிறதுக்காக. இப்போ இலங்கையில் நிறைய இடத்துல, பாலஸ்தீனத்தில் நிறைய யுத்தங்கள் இதெல்லாம் வருது. ஆனால் அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும்பொழுது வேற ஒரு இடத்துல
உங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய மாளிகை, இப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய மாளிகை, நல்ல சம்பளம் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுங்களேன். கஷ்டப்பட்டால் போவீங்க, சந்தோஷமாக போவீங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது துன்பம் தான், அங்கே பயங்கர இன்பம். அந்த மாதிரி தான். அப்போ என்னென்னா அவன் நாட்டை மறக்கணும், தாய்நாட்டை மறக்கணும். தாய்நாட்டில் துக்கம் தானே இருக்குது, அதை மறக்கிறதுல என்ன கஷ்டம்? ஸோ அதே மாதிரி தான் இப்போ சொல்கிறார், கலியுகத்தில் துக்கம் தானே இருக்குது. இதை முற்றிலும் உன் புத்தியிலேருந்து நீக்கிறது சுகமான சொர்க்கத்தில் வந்து ஆட்சி செய்கிறதுக்காக. அங்கே அவ்வளோ சுகமாக இருக்கும்னு சொல்கிறேன், அதை நீ நினைக்க மாட்டுற. இங்கே சுற்றி உனக்கு துக்கம்தான், மாயா அடி அடின்னு அடிக்குது, ஆனால் இதை நீ மறக்க மாட்டுற. பாபா கேட்குறார், குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அங்கே வர்றதுக்கு வழி சொல்கிறாரு, சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு வழி சொல்கிறாரு. ஒன்றுமே கிடையாது, நீ குடும்பத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஆனால் உன்னுடைய புத்தி சொர்க்கத்தை கனவுக்கானு, பரந்தாமத்தை கனவுக்கானு. அப்போ என்ன ஆகும்? தானாக தாமரை மலர் மாதிரி விலகி தூய்மையாக இருப்பேன். கலியுகத்தின் விஷயம் உன் புத்தியில் ஒட்டுறது தான் அழுக்கு இல்லையா? வெறும் காமத்தில் விழுறது மட்டும் அழுக்கு இல்லை, கலியுகத்தின் விஷயம் புத்தியில் ஒட்டினாலே அழுக்கு தான். அப்போ புத்தியை முழுக்க முழுக்க அந்த சொர்க்கத்தினாலே நிரப்புன்ற. வயதானவர்கள் நினைக்கிறாங்க நாம் வந்து வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறோம், அப்போ நம்ம முக்தி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க அது கூட பண்ணுறது இல்லை இல்லையா? இந்த நேரத்தில் உண்மையிலே உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே வானப்பிரஸ்த நிலை தான். உங்கள் எல்லாருக்குமே அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடைகிறதுக்கான உரிமை இருக்குது இல்லையா? இப்போ லௌகீக அப்பா கிட்டேருந்து சொத்து உரிமை இருந்தால் விட்டுருவீங்களா? வெட்டு குத்துன்னு போய் கூட பிறந்தவனாலும் கொலை பண்ணிட்டாவது போய் அதை அடைவீங்க. இங்கே முழுசாக சொர்க்கத்தையே கொடுக்குறார், எல்லாமே இருக்கும் 2500 வருஷத்துக்கு. ஆனால் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டீங்க. உங்கள் உரிமையை நீங்கள் விடுறீங்க. அதாவது மக்களாட்சியில் வந்து வாக்களிப்பது, ஓட்டு போடுறது வந்து உங்களுடைய உரிமைன்றாங்க. நீங்கள் ஒன்றும் ஆட்சி செய்ய போகிறது கிடையாது. யார் ஆட்சி பண்ணாலும் நீங்கள் சுகமாக இருக்க போகிறதில்ல. அதுக்கும் வேலை மெனக்கட்டு லீவு போட்டு வேறு ஊரில் இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க. இங்கே நீங்கள் ராஜ்யத்தை அடைய போகிறீங்க, அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண தேவையில்ல, கஷ்டமும் கிடையாது. நீ எங்கேயும் போகலாம் தேவை, புத்தியினால் அந்த இடத்த நீ நினச்சாலே உனக்கு கிடச்சிடும் இல்லையா? குலோப்ஜான் சொன்னாலே வாய் நிற்குமான்றாங்க. ஆனால் பாபா சொல்கிற சொர்க்கம் நீ நினச்சாலே வந்துடுவேன்றார். எவ்வளோ ஈஸி இது. ஆஸ்தியை உரிமையை எடுங்க, அது உங்களுடைய உரிமை. அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தியை எடுக்கிறது. ஒன்றே ஒன்று பண்ணணும், இந்த பழைய உலகத்தை மறக்கணும். இங்கேருந்து நீ அங்கே போகணும். பழைய உடலை விட்டு தானே புது உடலுக்கு போகணும். இப்போ பழைய உடலை மறந்தால் தான் நீ அங்கே போவ. இதுவும் வேணும் அதுவும் வேணால் எப்படி வரும்? இது நீங்கள் புத்தியால் மட்டும்தான் சன்னியாசம் பண்ண போகிறீங்க. மற்றபடி குடும்பத்தை விட போகிறதில்ல, சொத்து சுகத்தை விட போகிறதில்ல, எதையும் விட போகிறதில்ல. புத்தியினால் சன்னியாசம் பண்ணுறீங்க. இந்த பழைய உலகத்தை உங்கள் புத்தியிலிருந்து நீக்குங்க, புது உலகத்தை நினைவு பண்ணிட்டுருங்க. பிறகு இறுதியில் உங்களுடைய புத்தியில் என்ன எண்ணம் இருக்குதோ அதன்படி தான் கதி, அந்தமதி சோகதி இல்லையா? முழுக்க முழுக்க புது உலகத்தின் போதையிலே இல்லையா? பாபா வந்து நான் சொர்க்கத்தில் போய் ஸ்ரீகிருஷ்ணர் ஆக போகிறேன்ற போதையிலே உடலை விட்டாராம். ஸோ அந்த மாதிரி நாம் இருக்கணும். ஸோ அதை நினைக்கும் போது இந்த உடலை விடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ அந்த போதை நீங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் மாயா என்ன தெரியுமா பண்ணோம்? நீங்கள் நிறைய தஞ்சை பெரிய கோயில், நிறைய கோயில்களில் பார்த்திங்கன்னா அழகான பெண் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா சின்ன 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 உருவம் வந்து அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும், இந்த மாதிரி காலை பிடிச்சி இழுக்கும், ஏதாவது பண்ணும். அது என்னென்னா அந்த குட்டி குட்டி மாயா, குட்டி சாத்தான். அது வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தையே உங்களுடைய புத்திய கவனத்தை திருப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நடராஜர் வந்து அந்த காலு கீழே ஒரு குட்டிச்சானை வச்சு மெரிச்சிட்டு டான்ஸ் ஆடுவார் இல்லை? எல்லாத்தையும் காலு கீழே போட்டுடணும், அது மேலே ஏறி டான்ஸ் ஆடணும். நம்ம விட்டிங்கன்னா அது நம்ம மேலே ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். இங்கே நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் புது உலகத்தை மட்டும்தான்டா நான் நினைப்பேன். ஆனால் அது வந்து பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களாம் எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, இப்படி ஒன்று பண்ணும். இன்னொன்று பாரு உனக்கு எவ்வளோ அவமானம், பாரு எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்படி பல விதத்தில் மாயா ஆசை காட்டும், அவமானப்படுத்தும், என்னென்னமோ பண்ணி உங்களை கலியுகத்தின் பக்கம் புத்தியை திருப்பி திருப்பி வைக்க பார்க்கும். திரும்பினீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ அதுக்கு தான் அம்மன் கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பண்டிகைகளை வந்து கண்ணை கட்டி வச்சுடுவாங்க. அது என்ன? கலியுகத்தப்போ, கலியுகத்தின் இறுதியில் கலியுகத்தின் எதையும் நான் பார்க்க மாட்டேன்னு வைராக்கியமாக இருந்தது. நம்ம அப்பா பார்க்கறது இல்லைல்ல, நம்முடைய கணவன் சிவபாபா பார்க்கறது இல்லைல்ல, கலியுகத்தில் என்ன இருக்குது நான் எதுக்கு போய் பார்க்கணுன்றார். குழந்தைங்கள தவிர நான் யாரையும் பார்க்க மாட்டேன்றார்.
என் கணவன் பார்க்காத இந்த உலகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு காந்தாரி சொல்கிறாங்களே, அது நம்ம தான். ஸோ அதனால் பாபா சொல்கிறார், பழைய உலகத்தை புத்தியிலேருந்து நீக்கி புது உலகத்தை நாம் நினைவு செய்கிறோம். அப்படி நினைவு செய்தால்தான் புது உலகத்துக்கு நீங்கள் போவீங்க. ஆத்மா போகும். ஆத்மாவில் தானே புத்தி இருக்குது, புத்தி அழிச்சிட்டு போயிடும். இது மிகப்பெரிய ஈஸ்வரிய தந்தையுடைய பல்கலைக்கழகம். இங்கே பகவான் பேசுகிறார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து மனிதனிலிருந்து தேவதையாக்குறேன். பாபா எவ்வளோ அன்பாக பேசுகிறாரோ அதே மாதிரியே நீங்கள் புரிய வைக்கணும் இல்லையா. சாதாரண மனிதனை தேவதையாக்குறாரு சொல்லுவாங்களே, கோபுரத்தின் உச்சத்தில் வைக்கிறேன்ட்டு பேச்சு வழக்கில் இருக்குது. அப்படி நிஜமாக வைக்கிறாங்களா? பாபா வைக்கிறாருன்னு சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறத நீங்கள் உட்காந்து காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க இடையிடையில் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளோவை கட் ஆகும். அதனால தான் கேள்வி கடைசியில் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலரால் கேட்காம இருக்கவே முடியாது. அது கேட்காம இருக்க முடியாதுன்னா நம்ம வலுக்கட்டாயமாக ஒரு சிலரை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சோன்னா அவங்க அப்படி பண்ணுவாங்க வேணும்னே. அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷனும் இருக்காது. ஆனால் ஆர்வத்தோடு வரவங்க ஆர்வத்தினால கேட்பாங்க. அவங்கள நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. கடைசியில் வேணால் நோட் கூட எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த ஃப்ளோ போயிடும், உங்களுக்கு புரியாது. ஃபுல்லாக கேட்டுட்டு கேளுங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் வர டவுட்டு, ஏன்னா நாங்கள் சொல்லும்போதே உங்களுடைய டவுட்டெல்லாம் கூட நீங்கள் கேட்காமலே கூட புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசணும். நாங்கள் முழு உலக சக்கரத்துடைய ரகசியத்தை சொல்ல போகிறோம். ஸோ அதை நீங்கள் சொல்லணும். அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இல்லையா. செமினார்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல என்ன நாம் பார்க்க போகிறோன்றத ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஃபஸ்ட்டு பேசுவாங்க. ஏன் ஹடயோகத்தில் ஈஷா யோகா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஃப்ரீ கிளாஸ்ன்னு 1 மணி நேரம் கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஐயோ என்னென்னமோ இருக்குது போல இருக்குன்னு நமக்கு தோணும். ஆனால் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவங்க சொல்கிறது அப்படி இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் காசு கொடுத்து போய் உட்காந்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் இங்கே மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டியை உருவாக்கி ஆகணும். அதான் சொல்கிறேன், நாங்கள் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல போகிறோம், சிதம்பர ரகசியத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்க. கடவுள் சொல்கிறோமே, சிவபெருமான் பெரிய கடவுள், தேவாதி தேவன்றமே, அவருடைய பாகம் என்ன தெரியுமா? இந்த அளவுக்கு நம்ம அவரை தலையில் தூக்கி வச்சுருக்கோன்னா எதுவுமே பண்ணாதவருக்கா பண்ணி வச்சுருப்போம். அப்போ ஒரு மிகப்பெரிய காரியத்தை பண்ணியிருப்பார்ல, அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். லக்ஷ்மி நாராயணன் கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருக்குதே, அவங்க உண்மையிலே யார் தெரியுமா? அதையும் சொல்கிறோம். எல்லாருடைய வரலாறும் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் சொல்லும் பொழுது அவங்க நாடியை பார்க்கணும். கேட்குற இன்ட்ரெஸ்டில் இருக்கிறாங்களா, அவங்களுடைய கவனம் வேறு எங்கேயாவது போகுதா செக் பண்ணணும். கவனத்தோடு கேட்குறாங்களா, அல்லது ஒன்றுமே புரியாமல் என்னடா தெரியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோன்னு உட்காந்துருக்குறாங்களா, அதையும் பார்க்கணும். அப்படி இருந்தால் அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப நேரத்தை வீணாக்கக்கூடாது. கடவுளை நினைங்கன்னு சொல்லிட்டு வந்துடணும். அவங்க எங்கேயும் நீங்கள் ஞானத்தை சொல்லும்போது ஆர்வமாக பார்க்காம இங்கே அங்கேன்னு அவங்களுடைய பார்வை வெளியில் போக விடுறாங்களான்னு பாருங்கள். அப்படி போனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு புரிஞ்சுட்டு சும்மா பாபா நினைங்கன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடுங்க. இங்கேயும் பாபா பார்க்குறாராம், யார் முன்னாடி உட்காந்து அப்படியே சந்தோஷத்தில் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறாங்க பாபா ஞானத்தை கேட்டுன்னு பாபா பார்க்குறாராம். இல்லை பாபா சொல்லுவார், அம்மா ஃப்ரண்ட் ரோவில் முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே மெய் மறந்து கேட்பாங்களாம். ஸோ இதோடைய நினைவு பார்த்திங்கன்னா புராணத்தில் இருக்குது. சிவபெருமான் பேசும்போது அப்படியே பார்வதி அப்படியே மயங்கி கேட்டுட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே மயங்கி கேட்டுட்ருப்பாங்க. அது நமக்கு தெரியும். 7 நாள் கோர்ஸ் கொடுக்கும்போதும் சரி, முரளி எடுக்கும்போதும் சரி, அப்படியே மயங்கி கேட்பாங்க ஒரு சிலர். இதுதான் ஞானத்தின் நடனம். இந்த நடனத்தை தான் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதனால தான் அவருக்கு நடராஜர்னு பேர். ஆனால் அவங்க பரதநாட்டியத்தின் கடவுளை பாபாவை மாற்றிட்டாங்க. மற்ற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே சின்ன பள்ளிக்கூடம், அதனால் அவங்க மாணவர்களை ஈஸியாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கிற மாணவர்களை தான் முன்னாடி உட்கார வைப்பாங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களை வரிசை கிரமமாக உட்கார வச்சா கடுப்பாயிடுவாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸோ பாபா பார்க்குறார், யாருடைய புத்தியாவது வேறு எங்கேயாவது போகுதா,
சும்மா நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கிறாங்களா இல்லையா, சந்தேகம் இருந்தால் சிரிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். அப்படி இருந்தால் அங்கே நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது. நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அவங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகமாகுதா, ரொம்ப கவனம் கொடுத்து கேட்குறாங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்குத்தான் இந்த ஞானத்தை நீங்கள் தானம் பண்ணணும். தேவையில்லாமல் உங்கள் நேரத்தை வீணாக்கக்கூடாது. இது பக்தி மார்க்கத்தின் கீதையிலே இருக்கும். தகுதி உள்ள பக்தனுக்கு எப்படியாவது இந்த ஞானத்தை சொல்லிடு, தகுதியற்றவனுக்கு சொல்லி உன் நேரத்தை வீணாக்காத, அது பாவம்னு வேற கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு பகுத்தறிவு இருக்கணும். அவங்களுடைய நாடியை உணரக்கூடிய பகுத்தறிவு இருக்கணும். மனிதர்கள் ரொம்ப பயப்படுறாங்க. குறிப்பாக சிந்தி இனத்து மக்கள், அங்கே தான் பாபா இருந்தார் இல்லையா, அவங்க நினைப்பாங்களாம் இந்த பிரம்மகுமாரிகள் ஏதோ மந்திரம் போடுறாங்க, நம்மளை அப்படியே வசியம் பண்ணிடுறாங்க, அதனால் உங்களை அவங்க பார்க்கக்கூட மாட்டாங்களாம், பார்த்தாலே வசியம் பண்ணிடுறாங்கன்னு பயப்படுறாங்களாம். பாபா சொல்கிறாரு, ஏன்னா என்னடா இப்போ பணம் வேண்டாம், கணவன் வேண்டாம், குழந்தை வேண்டாம்னு விட்டுட்டு போகிறாங்களே, இது எப்படி சாத்தியம், அவங்க கற்பனைக்கே எட்டலை, அதனால் அவங்க வசியன்றாங்க. இது கடவுள்னு அவங்களுக்கு தெரியல. பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் 3 காலத்தை உணர்ந்த திரிகாலதர்சியாக ஆகியிருக்கிறீங்க. பிறகு வர்ணங்களின் ரகசியத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹம்சோ அதோடைய அர்த்தத்தையும் நீங்கள் புரிய வைக்கணும். நானே அது அப்படின்னு என்ன அர்த்தம்? நானே தேவதையாக இருந்தேன், நானே சத்திரியனாக, நானே வைசியனாக, நானே சூத்திரனாக மாறினேன், இப்போ மீண்டும் நானே பிராமணனாக மாறி இருக்கிறேன் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். மற்றபடி ஆத்மாவாகிய நானே பரமாத்மான்னு சொல்கிறது தப்பு. ஆனால் பிரம்ம தத்துவம்தான் கடவுள்னு நம்புகிறவங்களும் இருக்கிறாங்க. நானே அந்த பிரம்மம்னு சொல்கிறாங்க இல்லை, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் கடவுள்ன்ற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க. பிரம்மமே கடவுள் கிடையாது, ஸோ அதுதான் நான் வேறு சொல்லிடுறாங்க. மாயை 5 விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பிரம்ம தத்துவத்தின் மீது தான் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பிரம்மன்றது அது ஒரு மகா தத்துவம். அங்கே ஆத்மாக்கள் வசிக்குது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? அதுதான் பரமாத்மா, அதுதான் நான் வேற நினச்சிக்கிறாங்க. எப்படி ஹிந்துஸ்தானில் வசிப்பவர்கள் அவங்களுடைய தர்மத்தை ஹிந்து தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி பிரம்ம தத்துவத்தை நம்புகிறவங்க தங்களையே பிரம்மம்னு சொல்லிக்கிறாங்கன்றார். எப்படி பாருங்க இல்லையா? ஹிந்துன்றது தர்மம் கிடையாது. அப்போ ஹிந்துஸ்தான்றது இந்தியாவுடைய பேர். அங்கே இருக்கிறவங்க ஹிந்துன்னு சொல்லிக்கிற மாதிரி சன்னியாசிகள் பிரம்மத்தை கடவுள் நம்புறதுனால தானே பிரம்மம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கடவுள்னு தனியாக இல்லை இல்லையா, அப்போ நானும் அதே மாதிரி தான் அப்படி புரிஞ்சிக்கிறாங்க. தந்தையுடைய மகிமை தனிப்பட்டது. அனைத்து குணங்களினாலும் நிரம்பியவர்கள், 16 கலைகளில் நிரம்பியவர்கள் அப்படிங்கிறது தேவதைகளுடைய மகிமை. ஆத்மாவுக்கு அதோடைய உடலில் இருக்கும் பொழுது தான் மகிமை. இல்லை மேலே பரந்தாமத்தில் இருந்தால் அதுக்கு என்ன மகிமை? அது சொர்க்கத்தில் தேவதை உடலை எடுக்கும்போது அதுக்கு மகிமை. ஆத்மா தான் அழுக்காகவும் ஆகுது, தூய்மையாகவும் மாறுது. ஆத்மாவை கர்மத்தின் பாதிப்பில் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. பாவமெல்லாம் ஆத்மாவில் ஒட்டாது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான அந்த ஒரு ஒளிப்புள்ளி ஆத்மாவில் 5000 வருடத்தின் பாகம் பதிவாகி இருக்குது. 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி கர்மம் அதில் ஒட்டாமல் இருக்கும்? இல்லையா? அவங்க அதில் எதுவுமே ஒட்டாதுன்னு நினைக்கிறாங்க. அதான் பாபா சொல்கிறார், 84 பிறவியின் நடிப்பே அதில் ஒட்டிக்கிட்டு இருக்குது, செய்கிற கர்மத்துடைய பாதிப்பு அதில் ஒட்டாதா? பாபா தான் இப்போ இந்த அமைதியை ஸ்தாபனை பண்ணுறார் இல்லையா? உலகத்தில் அமைதியை அவர் தான் எடுத்துகிட்டு வர்றார்.
நீங்கள் உட்காந்துட்டு அமெரிக்காவில் இவருக்கு அவருக்குன்னு அமைதி பரிசு கொடுக்குறீங்களே, ஆனால் உலகம் ஒன்றும் அமைதியாகலையே, நாளுக்கு நாள் அமைதி இழந்துட்டு தான் இருக்குது. உண்மையான அமைதியை பாபா தான் ஸ்தாபனை பண்ணுறார். அவருக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறீங்க? ஆனால் அவர் தான் உங்களுக்கு பரிசு கொடுக்குறார். 21 ஜென்மத்துக்கு சொர்க்க ராஜ்யத்தை பரிசாக கொடுக்குறார். ஆனால் பாபாவுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? உண்மையிலே பாபாவுக்கு நீங்கள் என்ன பரிசை கொடுக்குறீங்களோ அதே பரிசை பாபாவிடமிருந்தும் நீங்கள் பெறுகிறீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு ஈக்குவலான பரிசு. இப்போ நம்ம வந்து அனைத்தையும் பாபா சேவையில் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் அர்ப்பணம் பண்ணுறது தான் பாபாவுக்கு பரிசாக கொடுக்கறது. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய சொர்க்கத்தை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறார். முதல்ல அப்படி மிகப்பெரிய பரிசை கொடுத்தது பிரம்ம பாபா. சிவபாபாவோ வள்ளல். ராஜாவே வந்து மற்றவர்கள்கிட்ட இருந்து எதையும் தங்கள் கைகளால் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து அன்னதாத்தா அப்படின்வாங்க இல்லையா, அதாவது உணவளிக்கும் வள்ளல் அப்படின்வாங்க ராஜாக்களையே. மனிதர்களை யாரையுமே வள்ளல்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து சன்னியாசிகளுக்கு வந்து காசோ அல்லது சாப்பாடோ போடலாம். ஆனால் நீங்கள் சன்னியாசிக்கு சாப்பாடு போட்டாலும் சன்னியாசி அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க போகிறான், அதுக்கான பலத்தை சிவபாபா தான் அதற்கான பலனை கொடுக்க போகிறார். யாருக்கு நீங்கள் தானம் பண்ணாலும் அல்லது கோயிலுக்கு என்ன பண்ணாலும் சரி. அதனால தான் மனிதர்கள் சொல்கிறாங்க, அனைத்தையும் கொடுத்தது கடவுள், அனைத்தையும் எடுப்பதும் கடவுள் இல்லை, கொடுப்பதும் அவரே எடுப்பதும் அவரே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாபா சொல்கிறார், சரி அப்போ எதுக்கு அழுவுறீங்க? அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கிட்டார். இறக்கும்போது ஏன் அழுவுறீங்க? யாராவது இறந்தா? ஆனால் உண்மை என்னன்னா, குழந்தைய பாபா கொடுக்கறதும் இல்லை எடுக்கிறதும் கிடையாதுன்று. உங்களுடைய ஸ்தூல பெற்றோர்கள் தான் பெற்றெடுக்கிறாங்க. அந்த உடலை அவங்க தான் கொடுக்குறாங்கன்னா அது தானாக தான் உருவாகுது. பிறகு அந்த குழந்தை இறந்துட்டால் அவங்க துடிக்கிறாங்க. நீங்கள் என்ன உடலை தானே கொடுத்தீங்க, அந்த உடல் இங்கே தானே இருக்குது இல்லையா, ஆத்மா எப்போவுமே இருக்குது. அது அடுத்த பாகத்தை நடிக்கிறதுக்கு போயிடுச்சு. ஆனால் ஒருவேளை கடவுளே கொடுத்ததாகவே வச்சிட்டா கூட அதை திருப்பி அவர் எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஏன் துக்கம் அடைகிறீங்க? கடன் கொடுத்தவன் திருப்பி வாங்கினா நீங்கள் எதுக்கு அழுவுறீங்க? பாபா சொல்கிறாரு, நான் சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறேன். இந்த பிரம்ம பாபா தான் வச்சிருந்த அனைத்தையும் பாபாவுக்கு ஈஸ்வரிய சேவைக்கு கொடுத்துட்டார். அதனால தான் அவர் முழு பரிசு அடைகிறார் இல்லையா. முழு மாம்பழத்தை பிள்ளையாரை அடைஞ்சாருன்னு அந்த கதை வருதில்ல, முருகனுக்கு கிடைக்காம. காரணம்னா ஃபுல்லுத்தையும் அப்பாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார். அதுதான் அங்கே வந்து அப்பா அம்மாவையே அவர் சுற்றிட்டு வரார் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. குமாரிகள் என்ன கொடுப்பாங்க? அவங்களுக்கு எதுவுமே கிடையாதே இல்லையா. குறிப்பாக அப்போ சொல்கிறாங்க, இப்போ கூட பெண்கள் சம்பாதிக்கிறாங்க, பட் அப்போல்லாம் வேலைக்கும் போக மாட்டாங்க இல்லையா. கல்யாணம் பண்ணால் கணவனோட இது அவங்களதுன்னு சொல்லலாம். குமாரிகள்கிட்ட எதுவுமே இல்லையே. ஒருவேளை அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதையே அவங்க சிவபாபாவுக்கு கொடுக்கலாம். உதாரணத்துக்கு மம்மா பாருங்கள், ரொம்ப 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 ஏழை, எதுவுமே கிடையாது அவங்கக்கிட்ட, வெறுங்கையோடு வந்தாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி போய் எங்கே இருக்கிறாங்க பாருங்கன்ற. காரணம், அவங்க வந்து உடல் மனம் பொருளால் சேவை செஞ்சாங்க. இப்போ நீங்கள் சாந்தி தாமத்தின் மூலமாக சுகதாமத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா. அப்போ நம்ம வந்து பாபாவுக்கு வந்து சேவை செய்து பணம் இல்லாட்டினா கூட உங்ககிட்ட இருக்கிற அந்த உடல் மனம்னால சேவை செய்வதன் மூலமாக கூட உயர்ந்த பதவியை அடைய முடியுன்றதுக்கு மம்மா ஒரு சிறந்த உதாரணம். நாம் பாபா கிட்ட போகிற வரைக்கும் நாம் எப்படி மாமியார் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு பாபா கேட்குறார் இல்லையா. மாமியார் வீடு எது? சொர்க்கம். ஸோ பாபா கிட்ட போயிட்டு தான் நம்ம வந்து மாமியார் வீட்டுக்கு போக முடியும். பாபா கிட்டனா என்ன அர்த்தம்? பரந்தாமத்துக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம அப்பாவுடைய வீட்டில் தான் இருக்கிறோம். சங்கமேகமே அப்பாவுடைய வீடு தான். பட் இருந்தாலும் உண்மையான வீடு வந்து பரந்தாமம் இல்லையா.
ஸோ அங்கே நாம் போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு மாமியார் வீட்டுக்கு போவோம். முதல்ல அப்பா வீட்டுக்கு போகிறோம், பிறகு மாமியார் வீட்டுக்கு போகிறோம் சொர்க்கத்துக்கு. இது துக்கம் நிரம்பிய உலகம். தங்க யுகமோ துக்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்ட உலகம். ஸோ துக்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்ட உலகத்துக்கு நாம் போகிறோம். நல்லது. இந்த வானப்பிரஸ்த நிலையில் உங்களுடைய புத்தியில் இனிமையான வீட்டையும் இனிமையான ராஜ்யத்தையும் தவிர எல்லாத்தையும் அகற்றுங்கன்றார். இது 2 மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி அப்படியே க்ளீன் பண்ணி வைங்கன்றார் புத்தியை. ஸோ அப்போ தான் இங்கேருந்து நீங்கள் மாற்றல் ஆகிறது சந்தோஷமான விஷயமா இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் அங்கே போகவே முடியாது இல்லை. இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நினச்சிட்டு இருந்தால் நீங்கள் எங்கே அங்கே போகிறது? அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம் உலகம் ரொம்ப மோசமாகிடும். அப்புறம் எங்கே ஞானம் எடுக்கிறது கூட டைம் இருக்காது. ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். பற்றை முற்றிலும் அழித்தவராக ஆகணும். எல்லையற்ற சந்நியாசம் பண்ணி உங்களுடைய புத்தி யோகத்தின் மூலமாக ஆன்மீக யாத்திரை செஞ்சுட்டு இருங்க. இல்லை இந்த ஆன்மீக யாத்திரையில், அதாவது காசிக்கு போகிறாங்க அப்படின்னா எதையாவது விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் இப்போ பரந்தாமத்துக்கு போகிறோம், போகிற வழியில் எல்லாத்தையும் விட்டுடணும். கரெக்டு தானே? எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போகணும். இப்போ இறந்தாலே உடலை விட்டுட்டு போவோம். பட் இருந்தாலும் புத்தி கலியுகத்தில் இருக்கிறனால மீண்டும் இங்கேயே பிறக்கிறோம் அல்லது பேயாக அலையிறோம். அப்போ இங்கேருந்து முற்றிலும் நீங்கள் தப்பிச்சு போகணுன்னா போக போகிறது வெறும் ஆத்மா, எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் எல்லையற்ற சந்நியாசம். உன் சங்காத்தியமே வேண்டான்னு புத்தியிலேருந்து எல்லாத்தையும் கலியுகமே உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு பாபாவுடைய ஸ்ரீமத் படி தூய்மையாக்குங்க. இதே மற்றவர்களையும் தூய்மையாக்கக்கூடிய உண்மையான சேவையை பாரதத்துக்கு பண்ணுங்க. வரதானம் செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். பாபா சொல்கிறாரு, நீங்கள் உயர்ந்த கர்மம்ன்ற கிளையை பிடிச்சிட்டு தொங்குறதுக்கு பதிலாக பறக்கும் பறவையாக இருக்கக்கூடிய ஹீரோ நடிகர்கள் ஆகுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விளக்கம் சொல்கிறாரு. நீங்கள் சங்கமயுகத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் உயர்ந்த காரியங்கள் தான். சேவை பண்ணுறது, பாபாவை நினைவு பண்ணுறது, எல்லாமே குறிப்பாக சேவை. ஆனாலும் அது வைர கிளைகள். வைரம்தான், ஆனால் கிளைன்றார். என்ன தான் சங்கமயுகத்தில் உயர்ந்த காரியங்கள் நீங்கள் செய்தாலும் அந்த உயர்ந்த காரியம்ன்ற பந்தனத்தில் சிக்கிக்கிறது இருக்குது பாருங்கள். அல்லது அந்த கர்மத்தினால சில எதிர்பார்ப்புகள், எல்லைக்குட்பட்ட எதிர்பார்ப்பு, ஆசை வைக்கிறீங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே தங்க சங்கிலி. அதாவது சங்கிலியால் கட்டி போடுறது தான் பந்தனம். ஸோ இரும்பு சங்கிலிக்கு பதில் தங்க சங்கிலியால் மீண்டும் கட்டப்படுறீங்க நீங்கள். அதுவும் பந்தனத்தில் சிக்க தான் செய்கிறீங்க. அதனால் தங்க சங்கிலியும் வச்சுருக்காதீங்க, வைர கிளையையும் பிடிச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா பந்தனம் எப்படியா இருந்தாலும் பந்தனம் தான் அப்படின்னு சொல்கிறார். அதனால்தான் பாபா பறக்கும் பறவைகளாகிய குழந்தைங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, அனைத்து பந்தனத்தும் கடந்து போங்க, அனைத்து எல்லைகளையும் உடைச்சிட்டு பாருங்க, அப்போ தான் நீங்கள் ஹீரோ நடிகர்கள் அப்படிங்கிறார். ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா, காரியம் உயர்ந்த காரியத்திலும் நம்ம பந்தனம் ஆகிடக்கூடாது. ஸோ இது சேவை நல்லா நடக்காததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். பாபா ரீச் ஆகாததுக்கு நிறைய சென்டரில் பார்த்திங்கன்னா, ஒரு சென்டர் யாருமே வரல அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வரல அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் 2 சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் இன்னொரு சென்டர் நிறைய பேர் வரக்கூடிய இடம், ஆனால் வரல. ஏன் வரலைன்னா அங்கே போய் சேவை செய்யலை. ஏன் சேவை செய்யலைன்னா, இங்கே இன்னொரு சென்டர், மெயின் சென்டரில் அந்த இன்சார்ஜ் சிஸ்டர் அவங்க ஆக்சுவலாக இறந்துட்டாங்க இப்போ. ஸோ அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்களா, முரளி நீங்கள் எடுத்தால் தான் நல்லா இருக்குது சிஸ்டர், நீங்கள் தான் எடுக்கணும் சிஸ்டர்னு எல்லோரும் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்றேன். ஸோ அப்போ அது அவங்களுக்கு பிடிச்சிடுது.
இல்லையா? அப்போ மற்றவங்க முன்னாடி நம்ம தான் எடுக்கணுன்ற அந்த எண்ணம் வேறு சென்டரில் போய் சேவை செய்யறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடுது. அப்போ பாருங்கள், அது உயர்ந்த கர்மம் தான் இல்லையா? ஆனால் அதுக்கு அவங்க அடிமையாயிட்ட காரணத்தினால ஆல்ரவுண்டு சேவை அவங்களால பண்ண முடியல. ஸோ அப்போ இன்னொரு சென்டரு வாடகை கொடுக்கறதுக்கெலாம் ஆளெல்லாம் இருந்து கூட அங்கே யாரும் வரல. இன்னும் கேட்டால் அதுதான் மெயின் ஏரியா, ஆனால் அது சின்ன சென்டருக்குள்ளே இருக்குது. அதனால் அங்கே இவங்க சேவை செய்கிறதுக்கே போகலை. எல்லோரும் நான் தான் இங்கே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் பாபா சொல்கிறார், அதில் சிக்கிக்காதீங்க. பார்க்கலாம், நிறைய பிரதர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவங்க சென்டரில் இருப்பாங்க, ஒரு நாள் சென்னையில் இருப்பாங்க, ஒரு நாள் மதுபனில் இருப்பாங்க. அப்படியே ரவுண்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கிராமத்தில் சேவை செய்வாங்க, அந்த கிராமத்தில் செய்வாங்க. 7 நாள் கோர்ஸ் எடுப்பாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஒரு பற்று வரும். 7 நாள் கோர்ஸ் நான் தான் எடுப்பேன்னு இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் வேறு ஒரு பெரிய சேவை வந்துச்சுன்னா தான் விட்டுட்டு போவாங்க. ஆனால் சேவை இல்லையா, அதை விட்டுட்டு அடுத்தது வேறு யார் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து அங்கே 7 days கோர்ஸ் எடுக்க சொல்லிட்டு டக்குன்னு போய் இன்னொரு கீதா பாடசாலை ஓப்பன் பண்ணுறதுக்கு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இதனால் வர்ற சேவையை கூட மிஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நான் தான் எடுக்கணும். ஸோ அது பாபா நேற்று சொன்ன மாதிரி அந்த பேர் புகழுக்கு ஆசைப்படுறது, அதுதான் அது வசமாகிறது, அதோடைய பலனுக்கு வசமாகிறது. அப்படி சிக்கிக்காதீங்க, அதுவும் ஒரு தங்கச்சங்கிலி தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இது இல்லாமல் பந்தனம், இவங்களை எனக்கு பிடிக்கும், அவங்கள எனக்கு பிடிக்கும், இந்த சென்டர் எனக்கு பிடிக்கும், அதுவும் ஒரு பந்தனம், அதுவும் தங்கச்சங்கிலி தான் இல்லையா? அது பாபா சேவைக்காகவே இருந்தாலும் இந்த சென்டரில் தான் இருப்பேன், இந்த பிரதருக்கு இருக்கிற சென்டரில் தான் நானும் சேவை செய்வேன், இந்த சிஸ்டர் கூட தான் சேவை செய்வேன் அப்படிங்கிறதும் ஒரு தங்கச்சங்கிலி இல்லையா? எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நடக்கிறது பாபா சேவை போய் பண்ணணும். அவங்க எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சேவைக்காக நான் அங்கே இருக்கிறேன், பாபாக்காக அங்கே இருக்கிறேன், செய்ய போகிறதும் பாபா தான். நான் எதுக்கு கவலை பண்ணணும்? என்ன அகங்காரத்தை விடணும், அவ்வளோதானே, பரவாயில்ல. என் அகங்காரத்தை அவங்க சுக்குநூறாக உடைக்கிறாங்கன்னா அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், அப்படி இருக்கணும். ஸோ அதேமாதிரி நீங்கள் சூப்பராக எடுக்கிறீங்க கிளாஸ்ன்ன உடனே ஒரு இடத்துல அப்படி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நான் அந்த இடத்துக்கு மட்டும்தான் கிளாஸுக்கு போவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ அதுவும் ஒரு பந்தனம் தான் இல்லையா? இந்த மாதிரிலாம் பந்தனத்தில் சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த எல்லைக்குட்பட்ட பேர் புகழ்ச்சியில் மாட்டிக்காதீங்க. அதாவது ஞானத்தின் ரீதியாகவே பேர் புகழ்ச்சி வந்தாலும் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இங்கே நம்ம வந்து சொர்க்கத்தின் மீது உள்ள ஆசையை தவிர வேறு எந்த எல்லைக்குட்பட்ட ஆசையும் இருக்கக்கூடாதுன்றார். எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசை மட்டும்தான் இருக்கணும். இல்லாட்டினா தங்கச்சங்கிலி உங்களை போக விடாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லையா? பரந்தாம சொர்க்கத்துக்கு போகிறதுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஆசைனா என்னன்னே தெரியாத நிலைக்கு வந்துடணும். இப்போவே அந்த பயிற்சி பண்ணணும். ஏன்னா எதாக இருந்தாலும் பந்தனம் தான். நீங்கள் போக விடாமல் உங்களை கட்டி போடுறதுக்கு தான் மாயா விதவிதமாக கட்டி போடுவோம். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், நீங்கள் பறக்கும் பறவைகள், கிளையில் உட்காந்துட்டு இருக்கிற பறவைகள் கிடையாது, கிளையே பிடிச்சிக்கிட்டு நவர மாட்டேன்னு இருக்கிற பறவை கிடையாது, மற்றதெல்லாம் கிளை தான் சொல்கிறார். நீ எவ்வளோ உயர்ந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்துடைய பலனை பற்றி சிந்திக்காத, போய் அடுத்த காரியத்தை பண்ணுன்றார். இல்லாட்டினா அந்த கிளையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்வாங்க. ஸோ அப்போ பாருங்கள், அம்மா வந்து ஞான தேவி, அவங்க தான் பாயாசம், பால் பாயாசம்லாம் வைக்கிறாங்க. இல்லை நான் ஞான தேவி, நான் இந்த சேவையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிலாம் அவங்க சொல்லலை இல்லையா? ஸோ அந்த சேவை கொடுக்கும்போது அந்த சேவையை பக்காவாக பண்ணுறாங்க, இன்னொரு சேவை கொடுக்கும்போது அதையும் பக்காவாக பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் எல்லா பந்தனத்துலேருந்தும் விடுபடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு பக்கம் ரூமை க்ளீன் பண்ணால் பண்ணுவாங்க, பாத்திரத்தை கழுவணும், எல்லாமே பண்ணுறது. ஸோ அப்படி அனைத்து எல்லையும் உடைக்கிறது. அப்போ தான் நீங்கள் உண்மையான கதாநாயகன். அப்போ தான் உங்களை வந்து சாம்பிளாக வைப்பார் ஷோகேஸில் உலகத்துக்கு. பாருங்கள், என் குழந்தை எப்படி நாராயணன் ஆனானோ இப்படி தான் ஆனா அப்படின்னு பாபா காட்டுவார் இல்லையா? பாபா நடுராத்திரி எழுந்திரிச்சு குழந்தைங்க சரி காலையில் பாத்திரத்தை விளக்கலான்னு பெண்டிங் போட்டதெல்லாம் பாபா கழுவி வச்சுடுவாராம். எப்போ தான் எழுந்திரிக்கிறாருன்னே தெரியாதான், எப்போ தான் தூங்குறாருன்னு தெரியாதான் இல்லையா? நான் எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்லாம் அவர் நினைக்கவே இல்லை. ஸோ இதுதான் பந்தனத்துலேருந்து விடுபட்டு இருக்கிறது இல்லையா? நமக்கு வந்து மெயின் அந்த யோகம் கட்டாகாமல் இருக்கணும். பந்தனம்னு ஒன்று இருந்தால் அது யோகத்தில் இருக்கட்டும் இல்லையா? அந்த யோகம் வந்து காரியம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அந்த யோகம் மட்டும் கட்டாகாமல் இருக்கணும். அந்த யோகத்தில் நீங்கள் கவனம் வச்சாலே மற்றது எல்லாமே அருந்து போயிடும். எல்லா விதமான பந்தனமும் அந்த யோகத்தின் சந்தோஷத்தில் இருக்கணும். சேவையிலேயும் சந்தோஷம் வரும், பட் அதில் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாதுன்றார். அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு போங்க அப்படிங்கிறார்.
அது வந்து உங்களை கட்டி போட அனுமதிக்காதீங்கன்றார். உங்களுடைய மனம், ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்குதுன்றத வெளியில் காட்டுற கண்ணாடியாக உங்கள் முகம் இருக்குது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் முகத்தை வாட விடாதீங்க. அப்படியே சந்தோஷத்தில் மலர்ந்து இருக்கணும் முகன்றார். அப்போ என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ளே அந்த சந்தோஷம் நிரம்பி இருக்கிறதுல கவனம் கொடுத்தீங்கன்னா அது தானாக முகத்தில் தெரிய போகுது. ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்றாங்க இல்லையா? அப்படி இருக்கணும். அஞ்ஞானத்திலே பார்த்திங்கன்னா சில குழந்தைங்களுடைய, கொஞ்சம் பெரியவங்களுடைய முகம் கூட, சில பெண்களுடைய முகம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அதை பார்த்தாலே வந்து ஒரு சந்தோஷத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இந்த பிரீத்தி ஜிந்தான்னு ஒரு நடிகை பாலிவுட்டில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா அவங்க முகமே ஒரு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் சும்மா இருந்தாலே. ஸோ அவங்க அஞ்ஞானி, அவங்களுக்கே அப்படி இருக்குதுன்னா நாம் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே முகம் அப்படி இருக்கும். பட் நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும்போது நம்மளுடைய முகம் எப்படி இருந்தாலும் அது வந்து ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மாற்றுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.